श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी வேதாந்தாச்சாரியவர்யோ மே சதாம் சதாகிருதி. கடந்த சில தினங்களாக நாம் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளிச் செய்துள்ள பரமார்த்த ஸ்துதி என்ற ஸ்தோத்திரத்தை அதனுடைய அர்த்தத்தை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் 6வது ஸ்லோகமாக கிருபணா ஸ்துதீய கிருபாசகாயம் சரணம் துவாம் ரணபுங்கவ பிரபன்னாக அபவர்க நயாத அனன்யபாவா வரிவஸ்யா ரஸ்மேகமாத்ரியந்தே அப்படிங்கிற ஸ்லோகத்தை பார்க்கணும். இதை எப்படி அன்வயம் பண்ணிக்கணும்னா, அர்த்தத்துக்கு ஹே ரணபுங்கவா கிருபணா துதீய கிருபா சகாயம் துவாம் சரணம் பிரபன்னாக அனன்யபாவ சந்தா அபவர்க நயாத்து ஏகம் வரிவஸ்யாரசம் ஆத்ரியந்தே அப்படின்னு பொருள்படும்படி அன்வயப்படுத்திக்கணும். சரணம் துவாம் அப்படின்னு சொல்றார். உன்னை சரணம் அடைந்தவர்கள், கிருபணா வேறொன்றும் இல்லாதவன், அகிஞ்சன்யமும் அனன்யகதித்யமும் உள்ளவர்கள், சுதீயா சுலபமான உபாயத்தை தெரிந்து வைத்துள்ளவர்கள், அறிந்தவர்கள், சாமர்த்தியசாலிகள். சுலபமான உபாயம் என்னன்னு கேட்டனாக்கா சரணாகதி பிரபத்தி. கிருபா சகாயம் அவர்கள் உன்னையே சகாயமாக, உன்னுடைய கிருபையே சகாயமாக நம்பி இருப்பவர்கள். அபவர்க நயாத அனன்யபாவா அபவர்க்கமான மோட்சத்தை, அதனுடைய பாவனையை இங்கேயே அனுபவிக்கக்கூடியவர்கள். அனன்யபாவா வேறொன்றும் தெரியாதவர்களும்னு வச்சுக்கலாம். மாத்ரியந்தே வரிவஸ்யாரக மாத்ரியந்தே. நம்மாழ்வார் தன்னுடைய 5ஆம் பத்து ஸ்லோகம் சரணாகதி ஸ்லோகம், சரணாகதி பாசுரம். அந்த பாசுரத்திலே நோத்த நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டொன்னும் ஆத்தகிற்கின்றேன் அரவினனை அம்மானே சேத்துத்தாமரை சென்னலூடு மத சிறீவர மங்கள நகர் வீத்திருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே. இதே அர்த்தத்தை தான் இங்கே சுவாமி காமிச்சிருக்க. கிருபணாசுதீய அப்படின்ற இடத்துல ஆக்கிஞ்சன்யமும் அந்நியகதித்துவம் உடையவர்கள் அப்படின்னு, கைமுதல் எதுவும் இல்லாதவர்கள், வேற கதி புகலிடம் எதுவும் இல்லாதவர்கள், கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ எதுவும் செய்து தலை கட்டி உன்னை அடைய முடியாதவர்கள், பிரபத்தி ஒன்றையே நம்பியிருப்பவர்கள், உன்னையே நம்பியிருப்பவர்கள், உன்னுடைய கிருபா சகாயம் உன்னுடைய கிருபை ஒன்றையே நம்பியிருப்பவர்கள், தேவரீரையே ரட்சகராக பற்றியவர்களாய் பரமேகாந்திகளாய இருந்து கொண்டு, மோட்சத்துக்கு போனாலும் மோட்சத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா அபவர்க்கத்திலையும் கைங்கரியமே உத்தேசம். இங்கேயும் தேவர் இருக்க தொண்டு பூண்டு அமுதம் உண்டு இருக்க வேண்டும். மேலே அபவர்க்கமான ஸ்ரீ வைகுண்டத்திலும் இதே கைங்கரியத்தை அனுகிரகித்தருள வேண்டும் அப்படின்னு இருக்கிறவா கிருபணாசுதீய கிருபாசகாயம் உன்னையே நம்பி இருக்கவர்கள். சரணம் துவாம் ரணபுங்கவ பிரபன்னாக உன்னை சரணம் அடைந்தவர்கள். கிருபணான்னா தம் பக்கத்தில் ஒன்றும் இல்லாமையை சொல்லிக் கொள்பவர்கள். இடகிலேன் உன் அட்டகில்லேன் கடவனாகி காலந்தோறும் பூப்பருந்தேத்தகில்லேன் அப்படின்னு இருக்கக்கூடியவா. சுவாமி ஆளவந்தாரும் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் இதையே தான் அருளி செய்திருக்கார். ஆளவந்தார் சொட்டக்குலத்திலே உதித்தவர். எம்பெருமான் சொட்டக்குலத்திலே உதித்தவர்களை மிகவும் கிருபையுடன் ஆதரிப்பவன். ஆழ்வார் தலையை தள்ளிட்டு அந்த பக்கம் எடுத்து பார்க்கக்கூடிய சொட்டக்குலத்தை உதித்தவர்கள். நம்முடைய நாதமுனி வம்சத்தில் யாராவது இருக்காளான்னு எட்டி பார்க்கக்கூடியவர்கள் காலக்ஷேபத்திலே. அப்பேற்பட்ட ஆளவந்தார் சாதிக்கிறார். ந தர்மரிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான் ஸ்வத் திரணாரவிந்தே அகிஞ்சன்யா அனன்யகதிகி சரண்யா தத்பாத மூலம் சரணம் பிரபத்தியேன்னு சாதிக்கிறார். உன்னையே நம்பியிருக்கேன், பிரபத்தியே நம்பியிருக்கேன், என்னிடத்திலே கர்மயோகமோ ஞானயோகமோ பக்தியோகமோ எதையும் கேட்காதே. தத் சரணாரவிந்தே உன்னுடைய திருவடி தாமரைகளை சரணமாக பற்றியே வந்தேன்னு சொல்லிக்கிறார். துதியனாக்க உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன், இனி போய் ஒருவனை தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை என் சாயை அழிவு கண்டாய் அப்படின்னு இங்கே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். உனக்கு பணி செய்திருக்கேன்னு வந்துவிட்டு இனிமேல் வேற எங்கேயாவது அடியனால போக முடியுமா? உன் திருவடியை விட்டு உனக்கு கைங்கரியம் பண்ணுறதை விட்டுட்டு வேறு நான் எங்கே போவேன்? அடியனுக்கு அனன்யகதி கதி ஏதும் கிடையாது, நீ ஒருவனே புகழ் அப்படின்னு தான் இந்த இடத்துல சுதூய அப்படின்றதுனால காமிச்சிருக்கார். மேலே அபவர்க்க நயாத்து அப்படின்றது முக்தி திசையில் சில பேர் என்ன சொல்கிறான்னா, பாஷாண கல் போல முக்தி அடையணும், ஒன்றுமே செய்யாத கைகாலெல்லாம் உண்டு, ஒன்றுமே இல்லாமல் இருக்கணும், அதுதான் முக்தி அப்படின்னு சில பேர் சொல்கிறா. மேலே சில பேர் இந்த ஆத்தியந்திக துக்க அம்சம் இல்லாமல் இருக்கிறது தான் முக்தி அப்படின்னு சில பேர் சொல்கிறா. ஆனால் நம்மளுடைய ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சம்பிரதாயம் என்னன்னு கேட்டானாக்கா,
பரம சாமியாபத்தியே மோட்சம் என்பார்க்கு இந்த கைங்கரிய சாம்ராஜ்யமே அந்தமில் பேரின்பமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த அந்தமில் பேரின்பத்தை இங்கேயே அனுபவிக்க பார்க்கின்றார்கள் பரம ஏகாந்திகள். அவளுக்கு நாளைய தினம் என்ன நடக்க போகிறது அப்படின்னு அவருடைய கிரகத்தை பற்றின கவலையோ அவருடைய தேகத்தை பற்றின கவலையோ ஏதுமில்லை. ஏன்னா அவளுக்கு அந்த அத்தியவசாயம் இருந்தது. எம்பெருமான் ஒருவனே புகலிடம் அவனே நடத்தி கொடுப்பன் அப்படின்ற ஒரு அத்தியவசாயம் இருந்ததுனால அவர்கள் இங்கே இருந்து கொண்டே எம்பெருமானுக்கு தொண்டு பூண்டு அபவர்க்கத்தில் உள்ள கைங்கரியத்தை இங்கேயே அனுபவித்து கொண்டிருப்பார்கள். அபவர்க்க நயாத அனன்ய பாவகா, அங்கே இருக்கக்கூடிய கைங்கரியத்தினுடைய பாவனையை இந்த இடத்திலே திருப்புட்குடி எம்பெருமான் ஸ்ரீ மரகதவல்லி சமேத ஸ்ரீ விஜயராகவன் இடத்திலேயே தொண்டு பூண்டு அமுதம் உண்டு கழித்திருப்பார்கள். இங்கேயே அர்ச்சக கைங்கரியம், பரிசாரிக கைங்கரியமோ, அத்தியாபக கைங்கரியமோ, திருமடைப்பள்ளி கைங்கரியமோ, வாத்திய கைங்கரியமோ, இங்கே கூட்டுதல் பெருக்குதலான ஏதோ ஒரு கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டு எம்பெருமானை தொழுது கொண்டிருப்பார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. மேலே ஆழ்வான் இதேதான் ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தில் திட் சாமியாவே பஜதாமாபி வாஞ்சசித்வம் என்ற ஸ்லோகத்திலே தாஸ்யமேவ விதுஷாம் பரமம் மதம் தத்து என்று அருளி செய்திருக்கார். அங்கே கிடைக்கக்கூடிய கைங்கரியத்தை இங்கே நான் அவனுக்கு தாசனாக பண்ண வேண்டும் அப்படின்னு சாதிச்சிருக்கார். தேவரையோட சன்னதியில் அத்தாணி சேவகமே அடியனுக்கு உற்றதாக வேண்டும் அப்படின்னு சொல்றது தான் வரிவஸ்யா அப்படின்ற கைங்கரியம். இதே தான் இந்த ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகன் பிரார்த்திக்கிறார். அங்கே பண்ண வேண்டிய கைங்கரியத்தை அடியனுக்கு இங்கேயே கொடுத்தருள வேண்டும். அபவர்க்க நயாத்த அனன்ய பாவகா, அந்த கைங்கரிய பாவம் அங்கு என்ன கைங்கரியம் கிடைக்குமோ அந்த பாவனையை எனக்கு இந்த பூலோகத்திலேயே திருப்புட்குடி ஸ்ரீ விஜயராகவன் திருவடியிலே அவன் சன்னதியிலே கொடுத்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடியதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய திரண்ட பொருளானது. ஆக 6வது ஸ்லோகமாக அமைந்திருப்பது கிருபணா சுதீய கிருபா சகாயம் சரணம் துவாம் ரணபுங்கவ பிரபன்னாக அபவர்க்க நயாத அனன்யபாவாக வரிவஸ்யா ரசமேக மாத்திரியந்தே. இந்த இடத்துல வரிவஸ்ய ரசம்னா அது தபசாகவும் இருக்கலாம், பூஜையாகவும் இருக்கலாம், கைங்கரியமாகவும் இருக்கலாம். அவனுக்கு தகுந்த கைங்கரியம், அவனவன் போற்றுதற்குரிய கைங்கரியம் வரிவஸ்யா ரசமேகம், வரிவஸ்யா ரசம் அப்படின்னு இங்கே காட்டப்பட்டிருக்கு. ஆக இந்த ஸ்லோகத்தினால அபவர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய கைங்கரிய பாவனையை அடியனுக்கு ஸ்ரீ விஜயராகவன் அவனுடைய திருவடிகளிலே அவனுடைய சன்னதியிலேயே கொடுத்தருள வேண்டும் என்று சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை அடுத்த தினம் தெரிவிக்கிறேன். சிவே